இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டோம். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை ரீட்டைலில் பண்ணலாமா லோக்கலா? என்ன மோகன் 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏன்டா இந்தியாவுக்கு வந்து இப்போ ஃபீல் பண்றேன், கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதே நல்ல விஷயங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே ஆரம்பிச்சிட முடியாது. அதுக்கு நிறைய நம்ம ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது. ஆன்லைனோ ஆஃப்லைனோ ரீட்டெயிலோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிம்பிளாக சொன்னால் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். ஆன்லைன் பிஸ்னஸ்ல இருக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்மோ தேவைப்படும். அது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. கேபிட்டல் கம்மியாக இருந்தால் போதும், நிறைய ஆளுங்க தேவையில்லை, வைடர் ரீச்சு, அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆஃப்லைனில் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள், உங்கள் ப்ராடக்ட்டோ இல்லைனா உங்கள் சர்வீஸோ லோக்கல் மார்க்கெட்டுக்கு டிமாண்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்ஸ் அந்த லோக்கல் மார்க்கெட்டோட டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதில் வைக்கணும். உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் ரீச் இருக்கணும், உங்களுக்கு ரிசோர்ஸ் வேணும், அந்த ரிசோர்ஸுக்கு சோர்சிங் பண்ணணும், திரும்ப வந்து லோக்கல் இன்ட்ராக்ஷன் இருக்கணும், அந்த டிமாண்டை நீங்கள் வேலிடேட் பண்ணணும். இப்ப விடுறா பாப்போம். ஆக ரெண்டு மெத்தட்லயுமே உங்களுக்கு ஈக்குவலான சேலஞ்சஸ் இருக்கு, ஈக்குவலா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க ஒரு நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ற ஆளா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு வந்து ரொம்ப சுலபமாக வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு நல்ல மெத்தட். அதே நேரத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணி உங்கள் லோக்கல் பிஸ்னஸையும் ப்ரொமோட் பண்ணலாம். முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். நீங்களாக பண்ணும்போது உங்களோட டேட்டா மெட்ரிக்ஸை ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். இன்னொருத்தருக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான ப்ரொஃபஷனல் ஃபீ என்னன்றதை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுங்கள். உங்கள் லோக்கல் பிஸ்னஸில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை உங்கள் சர்வீஸ் பற்றியோ இமீடியட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நீங்கள் கஸ்டமர்ஸோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால உங்களால் நிறைய விஷயங்களை கஸ்டமரோட சேர்ந்து பேச முடியும். இன்னும் சில புது ஐடியாக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் மீடியமில் ரிவ்யூ வைஸ் ஒன்லி தான் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்க முடியும். அது ஒரு தனி எஃபர்ட்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இமீடியட்டாக உங்களோட ரெஸ்பான்ஸையும் கஸ்டமரோட பல்ஸையும் உங்களால் உணர முடியும். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. டெக்னாலஜி இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நீங்கள் டெக்னாலஜி இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் லோக்கல் பிஸ்னஸை நீங்கள் நல்லபடியாக ஸ்கேல் பண்ணலாம். என்ன உங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் உழைப்பும் தேவை. இல்லை நீங்கள் யாராவது ஒருத்தர் டெப்யூட் பண்ணி அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். லோக்கல் பிஸ்னஸில் ஜென்ரலாக என்னென்னா உங்கள் ஓவர் ஹெட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், உங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஜாஸ்தி இருக்கும், உங்கள் ரீச் மேபி இனிஷியலாக உங்கள் வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேறு பிரான்ச்சஸாக அதை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய. ஸோ கரண்ட் ட்ரெண்டுன்னு பார்த்தாக்கா இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா ரொம்ப அதிவேகமாக வளருதுங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆஃப்லைன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி யோசிங்க. இ-காமர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமே என்ன அப்படின்னாக்கா உங்களோட ப்ராடக்ட் நீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் காம்படிஷனில் உங்கள் ப்ராடக்ட் நீஷை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸ் பல இருக்கலாம், பல பிளாட்ஃபார்ம் வந்துச்சு, அமேசான் வந்துச்சு, ஃப்ளிப்கார்ட் வந்துச்சு, எல்லாம் நிறைய வந்துச்சு. அதே நேரத்தில் உங்களாலையும் ஆன்லைனில் இ-காமர்ஸில் தனியாக பண்ண முடியும். உங்கள் ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு D2C பிராண்டாக அதை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குன்னு இருக்கிற சில ப்ராடக்ட் இனோவேஷன்ஸ், ப்ராடக்ட் ஐடியாஸ், இல்லை உங்களுக்குன்னு இருக்கிற சில சர்வீஸ் ஐடியாஸை இ-காமர்ஸ் வழியாக நீங்கள் ரொம்ப சுலபமாக இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ஒரு தம்ரூல் வச்சுங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஜஸ்ட்டு வாங்கி மட்டும்தான் விற்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு இ-காமர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டிங் காஸ்ட்னு ஒரு காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அந்த காஸ்ட்டை நீங்கள் வந்து ஜென்ரலாக 30% வச்சுக்கலாம். இன்னும் சில இடத்துல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வேறு சில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறம் மற்ற விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி ரொம்ப சீரியஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிங்க அப்படின்னாக்கா 40% to 45% வரலும் உங்களோட மார்க்கெட்டிங் காஸ்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி அதை மார்க்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராடக்ட்டுங்க, அது இ-காமர்ஸில் விற்கிறதா இல்லை ரீட்டெயிலாக விற்கிறதான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட் சர்வே, கொஞ்சம் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட இருக்கும். எது எப்படியோ கன்க்ளூஷனாக நான் சொல்லணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய நன்மைகள் இருக்குது அதில். உங்களோட கேபிட்டல் காஸ்ட் கம்மி, அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டை ஈஸியாக டேஸ்ட் பண்ணலாம், உங்களோட மார்க்கெட்டிங் காஸ்ட்டை கொடுத்துட்டு ப்ராஃபிட்டை கட் பண்ணலாம்,
அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள், ஆனால் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் என்னன்னா உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் நீஷை ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சோர்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்களே உங்கள் ப்ராடக்ட்டை உருவாக்க முடியும் காமர்ஸ் ஒரு நல்ல ரூட்டு, அதை சூஸ் பண்ணுங்கள். இது போல் பிஸ்னஸ் வீடியோஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள்.